உடனே பரதன் மறுபடியும் கெஞ்சினார். சாந்திதா பாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம. நீங்க ராஜ்யத்தை எங்கிட்ட கொடுத்து இன்னமே நான் கூட்ட கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கலாம் இல்லையோ. அப்பா இல்லாமலும் தாங்கள் இல்லாமலும் எனக்கு அயோத்தியில இருக்க பிடிக்கல. அதையும் தவிர்த்து அப்பா உங்களை ராஜாவா பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு உங்க கழுத்துல பூமாலை போட்டு வசிஷ்டர் தங்க குடத்துல ஜலத்தை எடுத்து நனைஞ்சு பார்க்கணும்னு நினைச்சாள். பார்க்காம போட்டாள். ஒரு ஒட்டு செடியை பங்களாக்குள்ள வச்சு தானே கூட இருந்து பக்கத்துல கல்லுனால ஒரு வேலி கட்டி ஜலம் கொட்டி அது பூத்து மரண காலம்புற அப்படியே பூவோட கூட அது காஞ்சு நின்னுது. ஏன்னா அந்த பங்களா சொந்தக்காரன் எப்படி தவிப்பனோ அப்படி அப்பா தவிக்கிறாள் பரலோகத்துல நீங்க பட்டாபிஷேகம் இல்லாமல் இருக்கிறத பார்த்து. ஆகையினால நீங்க தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அப்பா மனச கூற பண்ணணும் பரலோகத்திலே. அப்பாவும் இல்லாமல் நீங்களும் இல்லாத என் மனசு தவிக்கிறது, என்னையும் திருப்தி பண்ணணும், அயோத்திக்கு வரணும்னு கெஞ்சினானாம் பரதன்.